நோவாவுடைய ஜல பிரளயத்திலே பூமியில் உள்ளவைகள் எல்லாமே வெறுமையாகவில்லை. ஜீவராசிகள், மனித பண்பாடு, கலாச்சாரம், மொழி, நாகரிகம் எல்லாமே இருந்தன. அதனாலே பேதுரு 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5-6 வசனத்திலே சொல்லப்பட்ட ஜலப்பிரளயம் நோவாவின் ஜலப்பிரளயம் அல்ல. அந்த ஜலப்பிரளயத்தினாலே எல்லாமே ஒன்றுமில்லாமல் போயிற்று, எல்லாமே வெறுமையாக்கப்பட்டது என்று நாம் அறிகிறோம். இது இவ்வளவு நடந்தும் அந்த பூமி அழியவில்லை. இவ்வளவு காரியம் ஜலப்பிரளயம் வந்து அங்கே உள்ள ஜீவராசிகள் எல்லாரும் அழிந்தும் அந்த பூமி அழியவில்லை. பூமியின் மேலேதான் ஜலம் இருந்தது. இப்போ பூமியின் மேலேதான் ஜலம் இருந்தது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வசனங்கள் வாசிக்கலாம். பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் பெயரிட்டார். ஆக அதே பூமிதான் ஜலப்பிரளயத்தினாலே அந்த பூமியின் மேலே தண்ணீர் நிரம்பி இருக்கிறது. அந்த தண்ணீரை அவர் ஒரு ஓரத்தில் தள்ளுகிறார், அது சமுத்திரமாய் மாறுகிறது. அந்த வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயரிட்டார். அதே பூமிதான் 2ஆம் நாளிலே அது பூமியாய் வெளிப்படுத்தப்படுகிறது, வெளியே நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த ஆதியிலே ஒழுங்கின்மையும் வெறுமையுமான பூமியின் நிலையை சீர்படுத்துவதற்காக, செம்மைப்படுத்துவதற்காக தேவன் முயற்சி பண்ணுகிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அசைவாடி கொண்டிருந்தால் அர்த்தம் என்ன? நம்ம ஆட்கள்லாம் பாட்டு பாடுவாங்க சபையில, அசைவாடும் ஆவியே, இப்படி எல்லாம் பாட்டு பாடுவாங்க. அங்கே ஆவியானவர் அசைவாடி, அங்கே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் அசைவாடி கொண்டது எதற்கு? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த அந்த பூமியை சரி செய்வதற்காக, சீர்படுத்துவதற்காக, செம்மைப்படுத்துவதற்காக. அப்படி என்றால் நீங்கள் அசைவாடும் ஆவியானவரே என்று உங்கள் சபையிலே பாடினீர்கள் என்றால் உங்கள் சபை சீர் இல்லாமல் இருக்கிறது, செம்மை இல்லாமல் இருக்கிறது. அந்த சபையை சீர்படுத்த, செம்மைப்படுத்த ஆவியானவரை நீங்கள் அழைக்கிறீர்கள் என்று அர்த்தமாகிறது. நாம் அர்த்தம் தெரியாமலே நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற சாத்தான் நம்மை பார்த்து சிரித்து கொண்டே இருப்பான். இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் செய்யறாங்களே என்று சொல்லி, ரைட், பரவாயில்லை. இப்போ இந்த சீரமைக்கப்பட்ட அதே பழைய பூமியிலே தான் ஆதாம் ஏவாள் 2 பேரும் உண்டானார்கள், சிருஷ்டிக்கப்பட்டார்கள். இதுதான் நாம் இருக்கிற இந்த பூமி. ஆக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்த அதே பூமி அது செப்பனிடப்பட்டு சீரமைக்கப்பட்டு நல்லபடியாய் ஆக்கி அதிலே ஆதாமை படைத்திருக்கிறார். அந்த பூமி தான் இன்று வரைக்கும் நாம் இருக்கிற இந்த பூமி. இயேசு வந்தார் இந்த பூமிக்கு தான். நோவாவின் ஜலப்பிரளயம் வந்தது இந்த பூமிக்கு தான். இது பூமியின் 2ஆம் காலமாய் இருக்கிறது. முதல் காலம் ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன். 2ஆம் காலம் ஆவியானவர் அசைவாடி சீரமைத்தார், செம்மைப்படுத்தினாரே. இந்த 2ஆம் கால பூமியிலே தான் இப்பொழுது நாம் இருக்கிறோம். இதில் தான் நோவாவுடைய ஜலப்பிரளயம் வந்தது என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு வந்து இங்கேதான் மரித்தார், உயிர்த்தார். இதில் தான் நம்முடைய கிறிஸ்தவ சபை நிறுவப்பட்டது. இங்கே சபை எடுபட போகிறது. ஒரு நாள் சீக்கிரத்திலே நம்முடைய கிறிஸ்தவ சபை எடுபட போகிறது. அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சி இந்த பூமிக்கு வரப்போகிறது. அதற்கு பிறகு 7 ஆண்டுகளுக்கு பிறகு ஒலிவ மலையிலே இயேசுவோடு கூட நாம் இந்த பூமிக்கு இறங்கி வரப்போகிறோம். யூதர்களுக்கு ராஜ்யத்தை தேவன் கொடுக்க போகிறார். 1000 வருட அரசாட்சி இந்த பூமியிலே நடக்க போகிறது. அதற்கு பிறகு இந்த பூமியிலே நித்திய நியாய தீர்ப்பு நடக்கும். அதற்கு முன்னே
இந்த இரண்டாம் கால நமது பூமி அக்கினியினால் இரையாக்கப்படும். இது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயந்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆக இந்த பூமி அக்கினியினால் அக்கினிக்கு இரையாக்கப்பட்டு அக்கினியினால் இது அழிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமி அக்கினிக்கு இரையாக போகும் என்பதை 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களிலே சொல்லப்பட்டதை பலர் எடுத்துக்கொண்டு வெவ்வேறு விதமாய் அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 10 முதல் 13 வசனங்கள். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்கு தத்துவத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். இப்படியாய் அந்த வசனம் சொல்லுகிறது. அதை வைத்து இந்த இரண்டாம் கால நிலையில் உள்ள இந்த வானமும் இந்த பூமியும், இரண்டாம் கால நமது பூமியும் வெந்து உருகி இல்லாமலே போய்விடும் என்று பலர் கணிக்கிறார்கள். அதற்கு பிறகு புதிய வானம் புதிய பூமி உருவாகும் என்றும் பலர் போதிக்கிறார்கள். மூல பாஷையிலே வாசித்தோம் என்றால், heaven shall pass away with great noise and the elements shall melt with fervent heat, the earth also and the works that are therein shall be burned up என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மேகம் உள்ள இந்த வானமும் நமது இரண்டாம் கால பூமியும், நாம் இருக்கக்கூடிய இரண்டாம் கால பூமியும் பாஸ் அவே. கிரேக்க பாஷையிலே பாமர் சோமி கிரேக்க பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது. பாஸ் அவே, பாஸ் ஃப்ரம் ஒன் கண்டிஷன் டு அனதர் கண்டிஷன். ஒரு நிலையிலிருந்து இந்த பூமி இன்னொரு நிலைக்கு மாறும். அனிகிலேஷன் அல்ல, அழிந்து போகாது. ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு இட் பாசஸ் அவே. அனிகிலேஷன் அல்ல, அழிந்து ஒழிந்து இல்லாமல் போகாது. இந்த இரண்டாம் கால வானமும் பூமியும் புதுமையாக்கப்பட்டு, இரண்டாம் கால வானமும் பூமியும் புதுமையாக்கப்பட்டு புதிய வானம் புதிய பூமி வரப்போகிறது. ஆதியாகமம் 1:1க்கும் 1:2க்கும் இடைப்பட்ட காலத்திலே வந்த ஜலப்பிரளயத்துக்கு பின்னாலே அந்த பூமி புதுமையாக்கப்பட்டு வந்தது போல இந்த அக்கினியினால் இரையாக்கப்பட்ட இந்த பூமி புதுமையாக்கப்பட்டு இதே பூமி தான் வரப்போகிறது. இதற்கு ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லலாம் இருக்கிறேன். நம்முடைய ஆவி, ரட்சிக்கப்பட்ட ஆவி புது சிருஷ்டியா இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்முடைய ஆவி ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆதியிலே நமக்கு இருந்த ஆவி ஒழிஞ்சு போய் இப்போ ரட்சிக்கப்பட்ட ஒருபாடு புது ஆவியா வந்திருக்குது? இல்ல, இது புது சிருஷ்டியாய் மாறி இருக்கிறது. பழையவைகள் ஒழிந்தன, புதியவைகள் வந்திருக்கின்றன, அவ்வளவுதான். அதே ஆவிதான் இருக்குது. அந்த ஆவிதான் புதுமையாய் மாறி இருக்கிறது. அதே போல இந்த இரண்டாம் கால இந்த பூமி தான் புதிய வானமாய் புதிய பூமியாய் உருவாகும். இதுதான் நமது பூமியுடைய மூணாம் நிலை. ஆஃப்டர் திஸ் வாட் வில் ஹேப்பன்? இதற்கு பிறகு என்ன நடக்கும்? மூணாம் நிலைக்கு பிறகு என்ன நடக்கும்? நாட் ரிவீல்ட். வேதத்திலே அதை பற்றி விளக்கப்படவில்லை, சொல்லப்படவில்லை. ஆதியாகமம் 1:1 முதலாம் கால பூமி, இரண்டாம் கால பூமி நாம் இருக்கிற பூமி, மூன்றாம் கால பூமி புதிய பூமி, அக்கினி அழிப்புக்கு பிறகு வரக்கூடிய பூமி.
அதே பூமிதான் தொடர்கிறது. அதே பூமிதான் தொடர்கிறது. இதைத்தான் பிரசங்கி ஞானி 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறான். ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது, என்றென்றைக்கும் எட்டர்னல் நிலைத்திருக்கிறது என்று அவன் சொல்லுகிறான். இதே கருத்தில் தான் சங்கீதம் 104:5, 93:1, 96:10, 1 நாளாகவும் 16:30 போன்ற பல வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த 3வது கால பூமி எவ்வளவு காலம் இருக்கும்? இது ஒரு கேள்வி. ஆனால் எவ்வளவு காலம் இந்த 3ஆம் கால பூமி, புதிய வானம் புதிய பூமி இருக்கும் என்று திட்டமாய் வேதத்திலே சொல்லப்படவில்லை. ஆனால் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வைத்துக் கொண்டு நாம் அனுமானிக்கலாம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை இது. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இஸ்ரவேல் மக்களுக்கு 1000 தலைமுறை வரை அவர் உடன்படிக்கை காப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு தலைமுறை என்றால் கிட்டத்தட்ட 35 வருஷம். 1000 தலைமுறை என்றால் 35,000 வருஷம். ஆக 35,000 வருஷம் வரை கண்டிப்பாய் இந்த 3ஆம் கால பூமி தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது நம்முடைய அனுமானமே. இந்த பூமியிலே யார் வாழ்வார்கள்? இது ஒரு கேள்வி. அந்த புதிய பூமியிலே வாழக்கூடியவர்கள் யார்? ஒன்னு வரிசையாய் சொல்லுகிறேன். ஒலிவமலையில் இயேசுவை கண்டு ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்கள், ரோமர் 11ஆம் அதிகாரம் 25, 26. 1000 வருட அரசாட்சியிலே இருந்த மக்கள், கோகே மாகேயில் சேராத மக்கள், செம்மறியாடுகள், மத்தேயு 25:34 உள்ள செம்மறியாடுகள், இவர்கள் அதிலே இருப்பார்கள். சுவிசேஷம் அறியாமல் மரித்த நீதிமான்கள் அங்கே இருப்பார்கள். தென் தேசத்து ராஜஸ்திரி, நினிவே பட்டணத்தார், இப்படி பலதரப்பட்டவர்கள் அந்த புதிய பூமியிலே இருப்பார்கள். சகோதரர்களே, 2ஆம் கால பூமியில் உள்ள நாம் ஆத்மாதாயம் செய்து கர்த்தருக்கு ஆத்மாக்களை சேகரித்து கர்த்தருக்காய் நாம் வாழ்ந்து 3ஆம் கால புதிய பூமிக்கு நாம் போகாதபடிக்கு புதிய எருசலேம், பரம எருசலேமுக்கு போக நாம் பிரயாசப்படுவோம். 3ஆம் கால புதிய பூமி நமக்கு வேண்டாம். நமக்கு வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட புதிய எருசலேம், பரம எருசலேம் நமக்கு தேவை. அந்த 3ஆம் கால புதிய பூமியும் குடியிருப்புக்காகத்தான் அதையும் தேவன் வைக்கப் போகிறார். ஆக அதிலே மனித ஆத்மாக்கள், நான் சொன்ன ஆத்மாக்கள் வாழ்வோர் எல்லாரும் இருக்கத்தான் போகிறார்கள். ஆகவே இந்த 1ஆம் காலம், 2ஆம் காலம், 3ஆம் காலம், இந்த பூமியை பற்றி நல்லபடியாய் யோசித்து அதன்படியே நாம் காரியங்களை செய்ய ஆரம்பித்தால் நம் தேவன் நம்மேலே சந்தோஷப்படுவார். கர்த்தர் வருகிறார். ஆயத்தமாய் இருப்போம். ஆமென், ஆமென்.